தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் வரலாறு காணாத அளவில் பெருமழை பெய்திருக்கிறது. இதில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் வீடுகள், விளைநிலங்கள், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரெட் அலர்ட் அப்படிங்கிறத தாண்டி அந்த 23 சென்டிமீட்டரை தாண்டி பன்மடங்கு அதிகமாக மழை பெய்திருக்கிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் அரசும் சொன்னாலும் கூட முறையாக அங்கே இருக்கக்கூடிய வடிகால்கள், ஏரிகள் பராமரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி எழுப்பப்படுது. குளங்களும் ஏரிகளுடைய கண்மாய்களும் உடைந்த காரணத்தினால பல கிராமங்களுக்குள் தண்ணீர் சென்று விட்டது. இது ஒரு பேராபத்திற்கு காரணமாக அமைந்தது. இதற்கு காரணம் யார் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஆக்கிரமிப்புகளும் இதுக்கு ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது. நீர் விலகாமல் ஒரே இடத்தில் தேங்கி நிற்பதற்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் சூழ இந்த விவாதம் இன்று ஆரம்பிக்கிறது. ஆக்கிரமிப்பு தான் முதல் வில்லன். மழை மட்டுமே இயற்கை, ஊருக்குள் வெள்ளம் வெட்கக்கேடு. ஈசான் தான் நம்ம பயணிக்க இருக்கிறோம். ஈசார்ந்து பேசுவதற்கு 3 கருத்தாளர்கள் இயற்கை சார்ந்த கருத்துக்களோடு பூலகின் நண்பர்கள் இயக்கத்திலிருந்து திரு பிரபாகரன் வீரரசன் இருந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். நெல்லை மண்ணினுடைய எழுத்தாளர், வரலாற்று எழுத்தாளர் திரு நாரும்புநாதன். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன். வணக்கம். நான் திரு ரா நாரும்புநாதன் அவங்கள்ட்ட இருந்தே துவங்குறேன். என்ன சார், நெல்லை மாவட்டத்தில் 92க்கு பிறகு ஒரு பெருமழை அப்படிங்கிறாங்க. அந்த ரேஷியோவில் இதை மழையாக பார்க்கலாமா, இல்லை அதை தாண்டியும் இங்கே மழை நிறைய பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 92 வெள்ளத்தையும் நான் நேரடியாக சந்திச்சிருக்கேன். அப்போ நான் ஸ்ரீவைகுண்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். அங்கிருந்து இரவு 6 மணிக்கு வரும்போதே மிகப்பெரிய பிரச்சனை, மரங்கள் நிறைய. அப்போ புயல், 92 வெள்ளம்ங்கிறது புயலோடு சேர்ந்தது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் விழுந்துருச்சு. மரங்கள்னா 100 வயது 200 வயதான மருத மரங்கள்லாம் விழுந்தது. திருநெல்வேலி ஊருக்குள்ளேயும் அல்லது மாவட்டங்கள்லையும் நிறைய மரங்கள் சாய்ந்தன, மழையும் இருந்தது. ஆனால் இந்த முறை சென்டிமீட்டர்ல பெய்த மழை வரலாறு காணாதது. கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு பிறகு திருநெல்வேலி சந்தித்த மழை அப்படின்லாம் சொல்றாங்க, இவ்வளவு மழைய. அப்படிங்கும்போது அது மட்டுமே காரணம் அல்ல. மழை ஒரு பக்கம், இந்த சென்டிமீட்டர் கணக்குல செய்த மழை ஒரு பக்கம், 3 அணைகள் ஒரே நேரத்துல திறந்து விடப்பட்டது. ஏன்னா மணிமுத்தாறு அணை, சேர்வலார் அணை, பாபநாச அணை, 3மே ஒரு மிகப்பெரிய கொள்ளளவு கொண்ட அணைகள். அப்போ அந்த அணைகள் திறக்கும் போது திருநெல்வேலி தாங்கல. ஆற்றுல வெள்ளம் வரும்போது லட்சக்கணக்கான கன அடி, அதிலும் குறிப்பாக கிராமப்புறங்கள்ல இருந்து வரக்கூடிய காட்டாற்று வெள்ளம்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இந்த நம்முடைய கன அடிக்குள்ள எல்லாம் அது சேராது. அவ்வளவு கட்டுக்கடங்காத வெள்ளம். இதெல்லாம் சேரும் போது தாமிரபரணியோட சுலோச்சனா முதலியாரை தொடக்கூடிய அளவிற்கு, அநேகமா எப்படி ஒரு காட்சியை இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. 92 வெள்ளத்துல எல்லாம் அவ்வளவு வரல. அப்போ அந்த அளவிற்கு வரும்போது ஊருக்குள்ள புகுந்து பல கடைகள் தண்ணி வந்துருச்சு, இல்ல மூழ்கிருச்சுங்கிற சொல்றதுதான் சரியாக இருக்கும். முதல் தளமே நாரும்புநாதன் சார், அந்த 3 அணைகளும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டதற்கான காரணம் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா நீர் அதிகமாக தானே திறந்து விடுவாங்க. ஆமா, 3மே நிறைவு, அதாவது நிறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட நிறைஞ்சிருச்சுன்னா ஒரு 10 அடி தான் இருக்கும். அந்த அளவு தான் பாக்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 142 அடினா 133 அடி வரும்போது பாபநாசம் டேம திறக்கிறாங்க. இது 112 அடி மணிமுத்தாறுனா 105 அடியை தாண்டும் போது திறக்கிறாங்க. ஏன்னா அங்க திறக்காமலும் இருக்க முடியாது. முழு அணையும் கொள்ளளவும் நிரம்பும் அளவுக்கு காத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஏன்னா அதனுடைய இன்புட் வர கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதனால உடனே அதை திறந்து விடணும். ஆனா ஒரே வழியா தான் வரணும். எல்லாமே தாமிரபரணி ஆறுல தான் சேரும். அதனால இவ்வளவு கொள்ளளவு கண்ணாடி வரும்போது பாத்தீங்கன்னா இது வெறும் திருநெல்வேலி நகரம் அல்லது பாளையங்கோட்டை மட்டுமல்ல. நாரும்புநாதன் சார், அந்த நீங்க சொல்ற அதே கணக்குல அந்த தாமிரபரணி ஆற்றுல தண்ணீர் பெருக்கெடுக்கலாம்.
ஆனால் அதை தாண்டியும் பல்வேறு ஊர்களுக்குள்ள நீர் நிரம்பி இருக்கிறது, முதல் மாடி வரைக்கும் தண்ணி போயிருக்கு அப்படிங்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோமே. அது இந்த தாமிரபரணி கரையோரத்தை மட்டும்தான் இந்த அளவுக்கு சூழ்ந்திருக்கிறதா, அதை தாண்டிய பகுதிகளுக்கும் போயிருக்கா? தாமிரபரணி கரையோரம் உள்ள மக்கள் தான் அதிகமாக, அப்படிதான் நான் சொல்லணுமே. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா அத்தாளநல்லூர், திருப்படைமருதூர் போன்ற அதெல்லாம் வந்து கிராமப்புற பகுதிகள். அங்க இருக்க குளங்கள்லாம் நிறைய உடைப்பு ஏற்பட்டுச்சு. பல குளங்கள், கோபாலசமுத்திரம் இந்த மாதிரியான இடங்கள்லாம் அங்கங்கே துண்டிக்கப்பட்டுருச்சு. குளங்கள் உடைந்து ஊருக்குள்ள வந்துருச்சு. திருநெல்வேலியில குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தாமிரபரணி இத அந்த பாலத்திற்கு இருபுறமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம்லாம் இதுவரைக்கும் வந்து வெள்ளம் சூழ்ந்ததே இல்லை. அவ்வளவு தண்ணி அங்க வந்துருச்சு. அதே மாதிரி இந்த புறம் கொஞ்சம் சற்று தாழ்வான பகுதி தான். கைலாசபுரமாக இருந்தாலும் சரி, அல்லது திருநெல்வேலி சந்திப்பாக இருந்தாலும் சரி, ரயில் நிலையமாக சரி, ரயில் நிலையம்லாம் இது எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் வந்து எந்த வெள்ளத்திலையுமே மூழ்கியது இல்லை. ரயில் நிலையத்துல கப்பல் வர்ற மாதிரி வருது ரயில் வர்றதே. அவ்வளவு தூரத்திற்கு வந்து ரயிலை விட்டு இறங்க முடியாது பயணிகள். அதனாலதான் சாத்தூரோட நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகு வரல. அந்த அளவிற்கு வந்து ஒரு 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 பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட முதல் தளம் வரை மூழ்கிருச்சு. அப்போ இது இது இதுக்கு முன்னால இருந்ததானா இருந்தது. இதற்கு முன்னால் இடுப்பளவு தண்ணி வந்திருக்குது 92 வெள்ளத்தின் போது. இப்போ வந்து மிக அதிகமாக வந்திருக்குது. தூர்வாரப்பட 92 வெள்ளத்துக்கு பிறகு நீர் போக்குவரத்திற்கு கட்டமைப்புகள் மாற்றப்பட்டதா? அதுல வழக்கம் போல உள்ள சிக்கல் தான். அது காலங்காலமாக வந்து மீறப்படுதல் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. முறையாக பராமரிக்கப்படுதல் இதெல்லாம் வந்து சில தகவல்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க நாரமுநாதன் சார். 96-2001 அந்த காலகட்டத்திற்கு பிறகு தூர்வாரும் பணிகள், வடிகால்களை சீரமைக்கிற பணிகள்லாம் மேற்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற தகவல்கள் வருது. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க அது அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாத. 96-2001 மட்டும் சொல்ல முடியாத. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளது சேர்ந்தது தானே. அப்படி பார்த்தா 2001 இருந்து 2006 இருக்கு, 2006 இருந்து 2011 இருக்கு. இல்ல அந்த நேரத்துல நடந்த தூர்வார பணிகள் தான் அதுக்கு பிறகு தொடர்ந்து இப்போ வரைக்கும் 2003 வரைக்கும் முழுமையான தூர்வாரும் பணிகள் நடைபெறவில்லை. இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்த்த அளவுல இதற்கு முந்தைய ஆட்சியர் விஷ்ணு சார் அவங்க பீரியட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குளங்கள், இந்த விஎம் சத்திரம் பக்கத்துல இது போன்ற இடங்கள் எல்லாம் நிறைய குளங்கள் வந்து சாதாரண நேரங்கள்ல தூர் வாரப்பட்டிருக்குது. ஆனால் அது போதுமான அளவில் இருந்ததா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதற்கு அதிக கவனம் செலுத்தினார். நீராதாரங்கள் வந்து பெருக்கணுங்கிறதுக்காக. நீங்க பாத்தீங்கன்னா பேருந்து நிலையமே வந்து குளத்துக்குள்ளதான் இருக்கு, வேந்தான் குளத்துக்குள்ளதான் இருக்குது. ஆனால் அந்த வேந்தாங்குளத்துல கட்டினதே தவறு என்று நிறைய விவாதங்கள்லாம் இருக்குது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஆனா அந்த வேந்தாங்குளத்துல பேருந்து நிலையம் வந்த பிறகும் கூட வேந்தாங்குளத்துல இருக்க மழை பெய்தால் அந்த தென்னீரை நிலைநிறுத்துவதற்கு அங்கேயுமே தூர்வாரி அங்க பறவைகள் எல்லாம் வந்து உட்காருவதற்காகலாம் வந்து வருவதற்காகலாம் அங்க திட்டுகள் இதெல்லாம் செயற்கையாவே சில உருவாக்குனாங்க. இப்போ தூர்வாரி இருக்கு பேருந்து நிலையத்துக்குள்ள. ஆமா, பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல வேந்தாங்குளம் குளம் இருக்குது. பேருந்து நிலையம் வந்து வேந்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டு தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலி பேருந்து நிலையத்தை வேந்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. இப்போ புதிதாக இன்னொரு பேருந்து நிலையம் வந்திருக்கு. அதாவது பழைய பேருந்து நிலையம் புதுசாக ரயில் நிலையம் பக்கத்துல ஒரு பேருந்து நிலையம் இப்போ புதுசா கட்டி திறக்க போறாங்க. அது வேற. ஆனால் வேந்தாங்குளம் ஆனா புது பேருந்து நிலையம் இப்ப கட்டியிருக்க புது பேருந்து நிலையம் குளத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டல இல்ல. அது வந்து ஆற்றங்கரை பக்கத்துல அதுல குளம் இருந்ததாக நான் சொல்றது வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக எல்லாம் சொல்லுதாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த புதிய பேருந்து நிலையம் இப்ப கட்டியிருக்க பேருந்து நிலையத்தை வந்து தோண்டும் போது அதுல ஏராளமான நீரூற்றுகள் இருந்தன. அப்ப சொல்லும் போது இது குளமா இருந்திருக்குமோ அப்படின்லாம் நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது. அதாவது நான் சொல்றது சந்திப்பு பேருந்து நிலையம், இப்ப ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையம், அதை தோண்டும் போதே ஏராளமான நீரூற்றுகள் வந்துகிட்டே இருந்தது. அப்ப இது பழைய ஆற்றினுடைய வழியாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனால் அத இப்ப நிறைய கட்டடங்களோடு சேர்ந்து பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. அதே பாத்தீங்கன்னா பேருந்து தான் உள்ள வர முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. அந்த அளவுக்கு தான் அது இருக்குது. பெரும்பாலும் கட்டடங்கள் தான் அங்க இருக்கு. அது ஒரு வர்த்தக மையம் மாதிரி தான் இருக்கு. அதுவே பொதுமக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. பேசுவோம் நாரமுநாதன் சார், பேசுவோம். நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்ப கட்டியிருக்க புதிய பேருந்து நிலையத்துக்கு கீழேயும் அது ஒரு நீர்பரப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறீங்க. நான் தொடர்ந்து திரு பிரபாகரன் வீரரசு
நம்ம சென்னை வெள்ளத்தை சென்னையிலேருந்து பார்த்தோம். உங்கள் அலுவலகம் இருக்கிற இடத்துலேருந்து எல்லா சென்னையை முழுவதுமே என்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்துங்கிறத ஒவ்வொரு மலையிலையும் நம்ம பார்க்குறோம். 2015 2023 மழை வரைக்கும் பார்க்குறோம். இன்னும் சென்னை பாடம் படிக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எழதான் செய்யுது. நெல்லை, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் இதே போன்ற சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னா எதனாலேன்னு நினைக்கிறீங்க பிரபாகரன்? நிச்சயமாக இப்ப இந்த 2015 வெள்ளமாக இருக்கட்டும், தற்போது சென்னையில வந்த இந்த கனமழை, இப்போ சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி பகுதிகளில் வந்து பெய்துட்டு இருக்க கனமழையாக இருக்கட்டும், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால், அதாவது அதிதீவிர கனமழை. மழை வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல 12 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா அது வந்து ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். 20 சென்டிமீட்டருக்கு மேல மழைப்பொழிவு இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாருங்க, சென்னையில வந்து 24 மணி நேரத்துல 34 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. பரவலாக சென்னையில பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல 30 சென்டிமீட்டர் தாண்டி இருக்கு. இப்போ தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில 39 சென்டிமீட்டரும், தூத்துக்குடியில 37 சென்டிமீட்டரும் சராசரியாக 24 மணி நேரத்துல பதிவாயிருக்கு. அதுவும் குறிப்பாக தூத்துக்குடி உடன்குடியில அதிகமான மழை பதிவாகி இருக்கு. காயல்பட்டினத்துல 95 சென்டிமீட்டர், அதாவது கடந்த 92 வருடங்களில் இல்லாத அளவுக்கு. கடைசியாக இந்த 95 சென்டிமீட்டர் தாண்டினது பாத்தீங்கன்னா 1931வது வருஷம் தான். அதாவது 92 வருஷத்துக்கு அப்புறம் 95 சென்டிமீட்டர் வந்து காயல்பட்டினத்துல பதிவாகி இருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூர்ல 69 சென்டிமீட்டர் பதிவாகி இருக்கு. அப்ப சென்னையில பதிவானதை விட 3 மடங்கு அதிக மழை வந்து தூத்துக்குடியில, காயல்பட்டினத்துல நமக்கு பதிவாகி உள்ளது என்பது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது தொடர்ச்சியாக இனிமேல் நடக்கக்கூடிய ஒன்றாக மாறிடுச்சு. இதுதான் ஐபிசிசி என்று அழைக்கக்கூடிய இன்டர் கவர்ன்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். 160 நாடுகளை உள்ளடக்கிய சயின்டிஸ்ட் உள்ளடக்கிய இந்த அமைப்பு சொல்றாங்க, இனிமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாதாரண ரெயின்ஃபாலை விட எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் அதிகமா இருக்கும் அப்படின்றத அந்த அமைப்பு வந்து சொல்லுது. அதே மாதிரி அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த 6வது மதிப்பீட்டு ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா சென்னை வந்து 5 தடவை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ல சென்னை 5 தடவை மென்ஷன் பண்றாங்க. எதற்காகன்னா சென்னையுடைய ஃபிளட் ப்ரோனுக்காகவும், சென்னை வந்து வரக்கூடிய சைக்ளோன்ஸுக்காகவும், நீர்ல மூழ்க போகுது, சென்னையில வந்து எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகரிக்க போகுதுன்னு சொல்லி 5 தடவை சென்னையை குறிப்பிட்டு அந்த வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப சென்னைக்கு மட்டும்தான் ஒரு இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ண முடியும். அப்ப ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் என்ன மாதிரி இம்பாக்ட் இருக்க போகுது அப்படின்றத தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து அவர்கள் தான் இந்த ஆய்வாக கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படின்றத உருவாக்குனாங்க. சென்னை கிளைமேட் அரசுக்கு தெரியும்ல, 5 முறை வார்னிங் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அரசுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். எந்த அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும்? மத்திய அரசு மேல மாநில அரசு சொல்றதும், மாநில அரசு மேல மத்திய அரசு சொல்றதும் சரியா? யார் முனைப்பு காட்டி இருக்க வேண்டும்? இது இன்டர்நேஷனல் வார்னிங் மட்டும் கிடையாதுங்க, உள்ளூர் அளவிலும் இதுக்கான வார்னிங்ஸ் வந்து தெளிவாக விடப்பட்டுள்ளது. சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான்ல 46% நிலப்பகுதி நீர்ல வெள்ளத்துல மூழ்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. கிளைமேட் ஸ்டுடியோ ப்ரெடிக்ஷன்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்குமான ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்காங்க. 20% மழை அதிகரிக்கும், எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் டேஸ் வந்து இரட்டிப்பாக போகுதுன்ற அத்தனை எச்சரிக்கையும் நம்ம முன்னாடி இருக்கு. ஆனால் இந்த எச்சரிக்கை, இவ்வளவு எச்சரிக்கை இருந்தும் நாம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகல அப்படின்றதுதான் இப்ப கள நிலவரமா இருக்கு. அதனாலதான் நம்ம சரியா ப்ரிப்பேர் ஆகாததுனாலதான் இந்த பிரச்சனையை வந்து நம்ம இவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு இவ்வளவு தகவல் அடிப்படையில் சென்னையினுடைய மழைக்காக வானிலை கொடுத்த அந்த ப்ரிகாஷன்ஸையும் தாண்டி ஒரு பெருமழையை நம்ம சந்திச்சிருந்தோம். அதனால எவ்வளவு பாதிப்புகள் இருந்துன்னு நம்ம பார்த்தோம். திருநெல்வேலி, நெல்லை மாவட்டத்திலையும் இதே மாதிரியான ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது. அங்கே அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் முறையாக செய்யலை, சில கண்மாய்களை திறக்க முடியலை, அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படிங்கிற தகவல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் அந்த களத்திலிருந்து என்ன பிரச்சனைனால இந்த அளவுக்கு ஊருக்குள்ள தண்ணி புகுந்தது? சொல்லப்பட்ட அளவை விட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இவ்வளவு மழை வரும் அப்படின்றத கணிக்க தவறிட்டாங்க. இப்ப எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அதிகமா மழை வரும்னு சொல்றாங்க, ஆனா அது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது சொல்லணுமா இல்லையா? எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னா 20 சென்டிமீட்டருக்கு மேல வந்தாலே அது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அப்ப 50 சென்டிமீட்டர் வரப்போதா, 60 வரப்போதா, 90 வரப்போதான்றது ஐஎம்டிக்கும் தெரியணும், தமிழ்நாட்டு வானிலை நிலையத்துக்கும் தெரியணும்.
அப்ப இருவரும் வந்து எவ்வளவுன்றத ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு தவற விட்டுட்டாங்க. அது முக்கியமான ஒரு பிரச்சனை. நமக்கு அதை ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லையா, அதுக்கான ரேடார்கள் இல்லையா, பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும். 2015ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்றது சொல்லியிருந்தாங்க. இப்பயும் அதே காரணத்தை சொல்ல முடியாது நம்ம. இல்ல அதே மாதிரி தான் தவறு சமீபத்துல சென்னையில பிரெடிக்ட் பண்ண முடியல, அதிகப்படியான மழை வந்து விட்டது. நாங்க 20 கனவடி சென்டிமீட்டர் வரைக்கும் நாங்க என்ன பண்ணிருப்போம், ஃபேஸ் பண்ணிடுவோம், அதை விட வந்துடுச்சு அப்படின்னாங்க. அந்த ஆயத்த பணிகளை நெல்லையில ஏன் மேற்கொள்ளல? இது ஒரு ஸ்பீட் ஆக்ஷன்ஸா நம்ம எங்கெல்லாம் அந்த நீர்நிலையுடைய வடிகால்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம சரி பண்ணி வச்சிருந்தோம் அப்படிங்கிற தற்காப்பு பணிகளோ முன்னெச்சரிக்கை பணிகளோ நெல்லையில நடைபெற்றதா? 2015 இருந்து இதை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இன்னும் எங்களுக்கு அதுக்கான ஃபெசிலிட்டி இல்ல, அதுக்கான ரேடார் இல்ல அப்படின்றது. இனியும் அது ஒரு காரணமா சொல்ல முடியாது. அப்ப நமக்கு இனிமே மழை அப்படின்றது அதிதீவிர கனமழை தான். அப்ப அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணணும். நெல்லை பகுதியில பாத்தீங்கன்னா, நெல்லை பகுதியில தற்காப்பு ஏற்பாடு எல்லாம் பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஆனால் இந்த அதிதீவிர மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க பண்ணல. இனிமேல் பருவமழை ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்து இல்ல, வானிலை அறிக்கை எவ்வளவு மழை வரும் அப்படிங்கிறத கணிக்கலைனா கூட ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்து இல்ல. அந்த ரெட் அலர்ட்டிற்கு என்ன மாதிரியான நம்ம வழிமுறைகளை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருந்தாங்களா? இல்லங்க, அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் அங்க சரியா வேலை செய்யல. அதே நேரத்துல மக்களை வந்து பாதுகாப்பாக வேற இடத்துக்கு யாரெல்லாம் தாழ்வான இடத்துல இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போற அந்த வேலைகளும் வந்து முன்கூட்டியே நடக்கல. அதாவது ஒரு வெள்ளம் வந்த பிற்பாடுதான் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்களே தவிர்த்து முன்கூட்டியே இத்தனை சென்டிமீட்டர் மழை வரும், அதனால இந்த இடங்கள்லாம் மூழ்கக்கூடும்ன்ற முன்கூட்டி நடவடிக்கை வந்து இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ அது அடுத்த முறை நடக்காமல் இருக்கணும்னா நிச்சயமாக நமக்கு ப்ரெடிக்ஷன் வந்து ஷார்ப்பா இருக்கணும். அதே நேரத்துல நமக்கு ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் இன்னும் நல்ல பெட்டர் சிஸ்டம் வந்து எவால்வ் பண்ணணும். ஒருவேளை பிரபாகரனுடைய கணிப்பின்படி ரெட் அலர்ட்டுக்கு இவ்வளவு மழை வரல, இவங்க சொன்ன அந்த 21 சென்டிமீட்டருக்கு உள்ளாக மழை வந்திருந்தது, இல்லைன்னா 21 சென்டிமீட்டர் தான் மழை வந்தது அப்படின்னா நெல்லை பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதன் மேல வந்ததுனால தான் பாதுகாக்கப்படவில்லையா? எப்பவுமே பாத்தீங்கன்னா சென்னை அளவுக்கு நெல்லையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளட்டு தூத்துக்குடியோ நெல்லையோ சென்னை தத்தளிக்கிற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில வந்து சென்னை அளவுக்கான டென்ஸ் பாப்புலேஷன் இல்லை, இங்க நடக்கிற அளவுக்கான ஆக்கிரமிப்புகள் இந்த இன்டென்சிட்டியில அங்க நடந்தில்லை. ஆனா இப்போ பெய்திருக்க மழை அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். அதன் விளைவாக தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து இப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து சந்திச்சுட்டு இருக்கு. ஒரு 20 சென்டிமீட்டர் மழை வந்துருச்சுன்னா இந்த அளவுக்கான பாதிப்பு இந்த அளவுக்கு இந்த பாதிப்புன்றது இல்ல பாதி கூட இருந்திருக்கு. இயற்கையை கணிக்க முடியாது. ஆனா ஒரு அப்ராக்சிமேட்டா ரெட் அலர்ட்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. அந்த ரெட் அலர்ட்டை அரசு பிரதானமாக எடுத்துக்கொள்ளலையா, முக்கியமா எடுத்துக்கொள்ளல, அதற்கான வழிமுறைகளை செய்யலையா? இந்த ரெட் அலர்ட்டுக்கான அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. திரு ஜெயக்கண்ணன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ல கோட்டை விட்டுருச்சு அந்த அரசு? இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் வந்து இதே மாதிரியான செய்திகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். சென்னையில் நடந்திருந்தால் அந்த மாதிரி பாதுகாப்பாக ஏரிகள் ஆக்கிரமிச்சிருக்கு, மற்ற நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சிருக்கு, இந்த மாதிரியானது. இப்போ இதையும் தாண்டி நெல்லை மற்றும் அந்த தென் மாவட்டங்களில் ஏரிகளோ குளங்களோ பெரிய அளவில் ஆக்கிரமிப்புகள் கிடையாது. அப்படி யார் சொன்னாங்க? எந்த ரிப்போர்ட் சொல்லுது? செய்தி சொல்லிடுறேன். இல்ல ஏதாவது ரிப்போர்ட் சொல்லல. நெல்லையிலயோ தூத்துக்குடியிலயோ கன்னியாகுமரியிலயோ எந்த ஆக்கிரமிப்புகளும் இல்லைன்னு ஏதாவது ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்களா? முழுமையா உங்களுக்கு வந்து ஒரு செய்தியை சொல்றேன். அதாவது ஏரிகள் குளங்கள் வாய்க்கால்கள் நீர்நிலைகள் கிராம பகுதியில் நம்ம சென்னையை மட்டுமே பேசும் பொழுது இதற்கான வந்து ஆக்கிரமிப்புகள் நடக்கும் போதெல்லாம் தொடர்ச்சியா வந்து அதற்கான எதிர்ப்பு. வேந்தன்குளம் பேருந்து நிலையம் வேந்தன்குளம் பேருந்து நிலையம் எங்க கட்டப்பட்டது? இல்ல குமரியில இதுக்கான குளத்து பஸ் ஸ்டாண்டுன்னு ஒரு பேருந்து நிலையமே இருக்குது. சொல்ல விட்டாதானே நான் சொல்ல முடியும். இல்ல நீங்க எடுத்தோடனே ஆக்கிரமிப்புகள் இல்லைன்னு இல்லையா? ஆக்கிரமிப்புகள் இருந்திருந்தால் பண்ண சொன்னார்ல அவரு நாரும்பூநாதன் சொல்லும் பொழுது, பேருந்து நிலையம் நீர்நிலையில் கட்டப்பட்டிருந்தால் 200 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கு தெரியும்? அதற்கான ஏதாவது வந்து எதிர்ப்பா வந்து வழக்குகள் போட்டாங்களா?
ஒரு பேருந்து நிலை வளர்ச்சின்னு வரும்போது மாநகராட்சி பகுதிகளை விரிவுபடுத்தும் பொழுது நீர்நிலைகளை தூர்த்து விடுவது இயல்பாக நடக்கிறது. யாரையும் குறை சொல்லிட முடியாது. இந்த இடத்துல மாநகராட்சிகள் அப்படின்னு வரும்போதுதான் மாநகராட்சியுடைய அந்த வடிவமைப்பு, அதாவது திட்டங்களை வடிகால். இதுல ஏன் யாரையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க? அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அரசுக்கு பொறுப்பு தான் சொல்றேன். மாநகராட்சிகள் எதுக்காக விரிவடையுதுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கிராமங்கள்ல இருந்து மாநகராட்சிகள் வராங்க. மாநகர பகுதியில் தொடர்ந்து விரிவடைந்துகிட்டே இருக்கு. இதற்கான நீர் விரிவடையும் போய் இயற்கை சிதைக்கலாமா ஜெயகண்ணன்? நீர்நிலைகளை விரிவடையலாம், வளர்ச்சி தேவைதான். இயற்கை சிதைத்து வளர்ச்சி தேவை. வளர்ச்சி பணிகள்னு வரும்போது இயற்கையை வந்து சிதைச்சராம பண்ணணும்னா அதற்கான திட்டங்கள் என்ன? ஒண்ணு. இப்ப நான் இந்த சொல்ற வரலாறு அடிப்படையில் என்ன சொல்றாரு, 90 ஆண்டுகளுக்கு, அதாவது 97 ஆண்டுகளுக்கு மேல இதை யாரு கணிக்கிறது? முதல்ல மழைக்கும் புயலுக்கும் மனிதர்கள் இருக்கணும் தெரியுமா? கணிக்கிறதுல இப்ப கூட தவறு இருக்கு. நான் என்ன சொல்றேன், இயற்கைக்கு மனிதர்கள் வாழ்றது தெரியுமா? வந்து இயற்கை நிகழ்வு. நாம இயற்கைக்கு ஒத்து போட்டு வாழ்றோமா? அப்போ ஆளுகிற அரசு இயற்கைக்கு ஒத்து போகவில்லை. ஆளுகிற அரசு என்பது நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு நீங்க வந்து குறை சொல்ல வேண்டும் என எது வேணா சொல்லிட்டு போலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை நாம் திட்டமிட்டு குறை சொல்லிவிட முடியாது. கடந்த 10 ஆண்டுகளாக நடந்த ஏற்கனவே குளறுபடிகளை சரி செய்வதற்கு 2-3 ஆண்டுகள் ஆகுங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு பேரிடர் என்பது இந்த 2-3 ஆண்டுகளையோ இந்த 10 ஆண்டுகளையோ விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை. இயற்கை பேரிடர் நம்ம வேணா ஒரு 50 ஆண்டுகளை சேர்த்து எடுத்துக்கலாம். இயற்கை பேரிடர்கள் என்பது எதிர்பாராமல் வருவது, எதிர்கொண்டுதான். தூர்வாரப்பட்டதா இந்த ரெட் அலர்ட் வந்த பிறகு எந்தெந்த வடிகால்களை எல்லாம் நெல்லை மாவட்டத்துல ஆயத்தமா வைத்திருந்திருந்தா? இல்ல இது சம்பந்தமா ஏதாவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி பேசியிருக்கோமா? முதல்ல சென்னை ஒவ்வொரு விவாதங்கள் பிரச்சனை வரும்போது அரசுக்கு அந்தந்த துறைகள் இருக்கு. அந்த துறைகள் அதை மேம்படுத்தணும். அதாவது விவாதத்திற்கு எடுத்தால்தான் நாட்டை பாதுகாக்க வேண்டும் இருக்கா? இல்ல, நெல்லை மாநகராட்சியை விரிவுபடுத்தும் பொழுது நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வடிகால் பகுதிகளை சரி செய்யலாம். மற்ற கூடிய கிராமங்களுக்கு இப்ப வந்து அந்த காயல்பட்டணம்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து மாநகராட்சி பகுதியில் வருதா? சரி, அங்குள்ள கிராம பஞ்சாயத்து சரி செய்திருக்க வேண்டும். எந்த பகுதியில வந்தாலும் அதிகபட்சமான மழை பெய்யும் போது எல்லாருமே நம்ம நனையத்தான் செய்யறோம். நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். சமீபத்தில் அங்குடைய குளக்கரைகள் பாதுகாக்கப்படவில்லை. ஒரு பக்கம் டிஃபால்ட்ஸ் நடந்தது அப்படின்னு அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்கள் இருக்கு. அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்கள் காலநிலை மாற்றத்திற்கு இனிமே நம்ம வந்து பழக்கப்பட்டுதான் ஆகணும். இனிமே தொடர்ந்து இதற்கான இருங்க, ஜப்பான்ல வந்து நிலநடுக்கங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா அதற்கு தகுந்த மாதிரி வீடுகளை கட்டுற மாதிரி தான் இனிமே நம்ம வாழ்ந்து ஒரு அரசு செய்தி. சரிங்களா? இது வந்து எதிர்பாராத நிகழ்வு. சென்னையில் இருந்த மழையை வந்து தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாற வேண்டும். அதற்கு இயற்கையும் அதுக்கான நீர்நிலைகளுக்கான பாதுகாப்பு கட்டமைப்பையும் காலநிலைக்கு ஏற்ப மாற்ற வேண்டும். நீங்க காலநிலைக்கு ஏற்பாப்புல அட்லீஸ்ட் ஆக்கிரமிப்பை கூட மாற்றவில்லை. குளங்களுடைய கரைகளை கூட மேம்படுத்தவில்லை. ஷட்டர்களை சரி செய்யவில்லை. அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றும் போது அந்த திட்டங்களை நிறைவேற்றும் போது மக்கள் தான் அதற்கான வளர்ச்சி பணிகளை நினைச்சு அதை நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். அடுத்ததா வந்து சமூக நல அமைப்புகள் அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதற்கான திட்டங்கள் குளக்கரைகளை கட்டும் போது சமூக நல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில குளக்கரைகளை கட்டுற போதும் ஏரிகளை தூர்வாருகிற போதும் சமூக அமைப்புகளும் தன்னார்வலர்களும் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க வந்து மராமத்து பணிகள் செய்யறாங்கன்னா குடிமராமத்து பணிகள் நடந்ததா எடப்பாடியார் ஆட்சியில சொன்னாங்க. என்ன குடிமராமத்து பணிகள் நடந்தது? குடிமராமத்து நாயகன் ஒரு பேர் வாங்கிட்டு போறாருன்னா அப்ப மராமத்து நடந்ததுன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது? ஸ்டாலின் அவர்களும் இவரும் பேர் வாங்கிட்டு போகலாமே சொல்றேங்க. இதுக்கு நடக்கக்கூடிய எல்லாமே தமிழ்நாடு முழுமையா ஏற்கனவே அந்த பகுதியில் எல்லாமே ஏற்கனவே தண்ணீர் ஏற்கனவே லெமூரியா கண்டம் மூழ்கினதா சொல்றாங்க. வரலாற்றுல கபாடாபுரம் மூழ்கினதா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பூம்புகார் மூழ்கி கிடக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வரலாற்று ஆய்வு அடிப்படையில் நம்ம கடந்த காலத்தை வரலாற்று ஆய்வின் அடிப்படையில தான் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அண்ணன் சொன்ன மாதிரி சென்னையே வந்து பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்குது. ஏற்கனவே பல்வேறு கோரிக்கை நாங்கள் மூழ்க அனுமதிப்போம் இல்ல மூழ்குவது யாருன்னு என்ன சொல்றேன்னா இயற்கையின் பேரிடரில் எல்லாரும் தான் சிக்கி ஆகணும். அதற்கான மாற்று ஏற்பாடு என்னன்னு தான் பார்க்க. நீங்க சொன்னீங்க அரசுகளை கட்டமைப்புகளும் இவ்வளவு விரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருங்க. அண்ணன் சொல்றாரு கோபுரத்துக்கு அளவுக்கு தண்ணி போதும் யாரு என்ன பண்ண முடியும்? வடிகால் பகுதியில நீங்க வந்து சரி பண்ணலாம், ஆக்கிரமிப்புகளை அகற்றலாம். ஒரு 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 கோபுரத்தின் அடிப்படையில் அந்த அளவுக்கு உயரத்துல தண்ணி போதும். ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதுனாலதான் சார் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் அரசு கட்டமைப்பு மேடாக்குகிற போது
மேடான பகுதிகள் நான் பள்ளமாகுவது இன்னும் இயற்கை. நான் இன்னும் உங்கள்ட்ட சொல்றேன், இது வந்து குறை கூறுவதற்கான விவாதமாக இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகள் இனி நடந்தால் என்ன செய்வதுன்னு பார்த்தா நல்லது. ஒவ்வொரு மலைக்கும் சரிங்களா? குறை கூறுவதற்காக அல்ல. இல்ல இந்த நிகழ்ச்சி என்பது நீங்க சொன்னீங்க இல்ல இந்த நிகழ்ச்சி என்பது சென்னையை தாண்டியும் மாவட்டங்கள் அந்த அங்க இருக்கக்கூடிய மாநகரங்கள் பாதிக்கப்படுகிறது. அதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன, அதற்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நான் வந்து சிறப்பான நிகழ்ச்சியா நினைக்கிறேன். ஆனா சென்னையை தாண்டி உள்ள ஊர்களை பத்தி இதுவரைக்கும் யாருமே பேசுனது கிடையாது. முதல்ல இந்த செய்தியில பேசுறத நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து இது போன்ற இயற்கை பேரிடர்கள் வரும்போது அதற்கான செயல் திட்டங்கள் என்னங்கிறத பேசுவோம். செயல் திட்டங்களை அரசு தானே சார் பேசணும். அதாங்க நம்ம செயல் திட்டம் தான். அண்ணன் வந்து அவரு நார்முனாதான் அந்த பகுதியில இருக்கவரு, இது சம்பந்தமான பல்வேறு அண்ணன் அவரு நண்பர்கள் இதற்கான திட்டங்களை சொல்லுங்க. அவங்க சஜஸ்ட் சொல்லலாம். அரசிடம் பொறியாளர்கள் குழு இருக்கு, பொறியாளர்கள் குழு இருக்கு. சொல்றாங்க எனக்கு அரசுகளுக்கு வந்து ஆலோசனை சொல்வதற்கு தானே வந்து சமூக ஆர்வலர்கள் இருக்கும். திட்டங்கள் நான் நடந்துருச்சு. அரசினுடைய பொதுப்பணித்துறை செயல் இழந்துருச்சுங்க. திரு நாரமுநாதன் சார், இந்த மலையை கையாளுறதுல நெல்லை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையினுடைய செயல்பாடு இந்த மலைக்கு முன்னும் பின்னும் எப்படி இருந்துச்சு சார்? அதாவது ஏற்கனவே பேசின மாதிரி இது வந்து ஒரு மிக மிக கனமழை. நீங்க ஆஸ்திரேலியாவில இப்போ 65 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கதா சொல்லுதாங்க. சமாளிக்க முடியாம அந்த அரசாங்கம் திணறுது. எவ்வளவு மக்கள் தொகை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியால, வளர்ந்த நாடு, அங்கேயே வந்து இந்த 65 சென்டிமீட்டர் மழையை அவர்களால் தாங்க முடியல. அப்போ வந்து நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். அதனால இது அதிதீவிர மழைன்னு பெய்யும் போது எல்லாருக்குமே இது நம்ம யாருமே எதிர்பாராது. 2வது திருநெல்வேலி மக்களுக்கு இந்த ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் இதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு வந்து ஏதோ அதிக மழை பெய்ய போகுது அப்படிங்கறத தவிர ஏற்கனவே டிவி பார்த்து லீவ் விடுவாங்க. மக்களுக்கு தெரியாது, பிடபிள்யூடிக்கு தெரியும், அரசு அதிகாரிகளுக்கு தெரியும்ல. மக்களுக்கு தெரியாம இருக்கலாம். அது நம்ம ஏற்கனவே நம்முடைய நண்பர் சொன்னது போல அந்த இத்தனை சென்டிமீட்டருக்கு மேலன்னு வரும்போது அது 20, 20, 25, 40, 60 கணிக்க முடியல. அவங்க வழக்கம் போல ஏதாவது வந்துன்னா படகு போக்குவரத்து எல்லாம் இது வரைக்கும் திருநெல்வேலிக்கு வந்ததே இல்லை. ஹெலிகாப்டர்ல வந்து உணவு பொட்டலங்கள் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வழக்கம் போல அவங்க வந்து மழை பெஞ்சான்னா அங்கங்க நிவாரண முகாமுக்கு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 100க்கும் மேற்பட்ட நிவாரண முகாம்கள், அதுக்கு வசதிகள், அந்த பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட இடங்கள் பூரா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இடுகளான இடம். படகு அங்க போக முடியல. 25 முகாமுக்கு ஆள் வந்துருச்சு. மீதி 75, 80 முகாமுக்கு வந்து ஆட்களே கொண்டு வர முடியல. பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து மக்களை கொண்டு வருவதிலேயே மிகுந்த சிரமமாயி போச்சு. அந்த பேரிடர் மீட்பு குழுவே உள்ள போக முடியல. அந்த அளவுக்கு சிரமமா இருந்துச்சு. ஏன்னா அது அவ்வளவு நெருக்கடியான இடங்களாக அப்படி இருந்தது. அப்போ அது முதல்ல நிவாரணம், அந்த அந்த பொது பாதிக்கப்பட்ட மக்களை அந்த முகாமுக்கு கொண்டு வருவதிலேயே மிகுந்த சிரமமா இருந்தது. ஆனால் ஒரு தற்செயலாக இங்க உள்ள ஒரு நிகழ்வு, இன்னைக்கு எல்லா தண்ணியும் வடிஞ்சிருச்சு. திருநெல்வேலியை பொறுத்தவரையில நேத்து ஆழ முக்கிட்டு போன இடம் ஒரே நாள்ல மழை நின்ன உடனே அவ்வளவு தண்ணியும் போயிருச்சு. இன்னைக்கு கரண்டக்காலுக்கு கீழே தான் தண்ணி இருக்குது. சாந்தி ஸ்வீட் முங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சொன்னோம் நேத்து இதே நேரத்துல. ஆனா இன்றைக்கு காலையில பாத்தீங்கன்னா சாதாரணமா கடை திறந்த மாதிரி கரண்டக்கால் அளவுக்கு போயிருச்சு. எல்லா தண்ணீரும் போயிருச்சு. அத நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுல வந்து அவங்க வழக்கமா அவர்கள் பொதுவாக மழை பெஞ்சா எப்படி ஏற்பாடு செய்யணுமோ அந்த ஏற்பாடுகள் பண்ணினார்களே தவிர இப்படி சென்டிமீட்டர் கணக்குல மழை பெய்யுங்கிறத அவர்கள் எதிர்பார்க்கல. இவ்வளவு தூரத்தை அவங்க எதிர்பார்க்கல. பொதுமக்களும் எதிர்பார்க்கல. ஏன்னா என்ன மழை பெருசா பெஞ்சிட போதா, நம்ம பார்க்காத மழையா அப்படிங்கிற மாதிரிதான் பொதுமக்களே இருந்தாங்க. அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்க பூரா மாடியில போனா சரியா போறோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தாங்க. சார், இந்த உணவு பொட்டலம், அவங்களுக்கான தங்குமிடம் இதெல்லாம் முன்கூட்டியே செஞ்சு வச்சதாட்டு நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. அதே மாதிரி பிடபிள்யூடி செய்யக்கூடிய அந்த கடமைகள்லாம் சரியா செஞ்சிருந்தாங்களா? அதுதான் நான் இந்த இதுல கேட்கிறேன். அதான் சார் நான் சொல்றேன். அதாவது பிடபிள்யூடி வந்து நீங்க எந்த மாதிரியான பணிகள்னு சொல்லுங்க, அப்படின்னா தான் எனக்கு சொல்ல முடியும். இல்ல, அந்த கால்வாய்கள் தூர்வாரக்கூடியது, தண்ணி இவ்வளவு வந்தாச்சுன்னா அது என்ன மாதிரி பண்ணலாம், குளங்களுடைய கரைகள் எல்லாம் சரியா கட்டமைக்கிறது, டேமுடைய விஷயங்கள்லாம் பருவமழையை எதிர்பார்த்து தான் செஞ்சிருக்காங்க. அதாவது பருவமழை வந்துருச்சுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கறத அடிப்படையா வச்சு நிறைய, எனக்கு தெரிஞ்சு விஎம் சத்திரம் போன்ற இடங்கள்ல, வேந்தாங்குளம், பிறகு கோபாலசமுத்திரம், பிறகு அந்த பகுதியில எல்லாம் நிறைய வந்து தூர்வாரினாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். என்றால் அதற்கென்று சில குழுக்களே உருவாக்கி இருக்காங்க.
மாவட்ட ஆட்சியர் தலைமையில சில குழுக்களே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது போதுமான அளவாக இருந்தது இல்லையாங்கிறது விவாதத்துக்குரியது, அது வேற. ஆனால் பல இடங்களிலே இன்னும் சொல்ல போனா ஒரு போட் சர்வீஸே விடணும். உண்மையாவே மேம்படுத்த சிந்தனையில இருந்துச்சா அப்படிங்கிறதா எடுத்துக்கலாமா? தூர்வாருகிறது தூர்வாருவது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்காக இருந்ததா, இல்ல உண்மையாகவே அந்த கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்ததா? சம்பிரதாயத்துக்கு இல்லைங்கிறது உறுதியா சொல்ல முடியும். ஏனென்றால் அதற்கென்று ஒரு குழுக்களை, தன்னார்வ குழுக்களை இணைச்சு அவங்க செஞ்சிருந்தாங்க. அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில், விஎம் சித்திரம் பகுதிகளெல்லாம் நிறைய தன்னார்வலர்கள் 200 பேர் அதுல இருக்கிறாங்க. அவர்கள் செஞ்சாங்க. தங்களுடைய ஊரினுடைய கரையை பலப்படுத்தணும்னு சொல்லி அதற்கு ஒரு குழுவே இயங்கிட்டு இருக்குது. அந்த பெயர்கள் கூட என்னால சொல்ல முடியும். அந்த குழு, அந்த தன்னார்வலர் குழுவினுடைய தலைமையில யாராவது இருந்தாங்க கூட. மரக்கன்றுகள் நட்டாங்க, பனை மரங்களுடைய பனை விதைகளை எல்லாம் நட்டாங்க. அப்படிலாம் அவங்க நிறைய சிரத்தை எடுத்துதான் செஞ்சாங்க. அது பொறுப்பு சும்மா ஒரு இதுக்காக எல்லாம் செய்யல. ஆட்சியாளர்கள் அதாவது ஆட்சியாளர்கள் நான் சொல்றது மாவட்ட ஆட்சியர்கள்லாம் அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்தாங்க. எங்கேயாவது ஆக்கிரமிப்புங்கிறது இருந்தா சார் அந்த ஊர்ல? நீங்க குளங்கள் அதை தாண்டி தனியார் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா சார்? ஆக்கிரமிப்புகள் நமக்கு தெரியாதா? அது எல்லா இடங்கள்லயும் சகஜமா நடக்கிறதா? அதாவது என்னை பொறுத்தவரை இது அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலையுமா அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆக்கிரமிப்பு இருக்கு, எல்லா ஊர்களையும் இருக்கணும். சென்னை அளவுக்கு எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு கிடையாது. மற்றபடி இங்க இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது, குறைவாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இது போன்ற பேரிடர் தவிர்க்க முடியாத அளவிற்கு இது இருக்குதுங்கிறது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா, இல்ல சென்னையில வீட்டு மனைகளை ஆக்கிரமிப்பாங்கன்னு, கிராமங்கள்ல ஊர்கள்ல வயல்வெளிகளை விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பாங்க. இதுதான் நடக்கிறது. மற்ற இதுதான் ஆக்கிரமிப்புகளை அப்படிதான். திரு பிரபாகரன், உண்மையாகவே சில விஷயங்களை ஜெயக்கனன்ட்டி நம்ம ஒரு விரிவாகவும் வலிமையாகவும் கேள்விகளை முன் வச்சிருந்தோம். பட் என்ன செய்திருக்கலாம் பிரபாகரன்? ஒரு புவியியல் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? எப்படியெல்லாம் செஞ்சிருக்கலாம்? இது தவிர்க்கிறதுக்கு அரசு முனைப்பு காட்டி இருக்கலாமா, இல்லை இனி என்ன செய்யணும்? இப்போ இந்த பெருமழையை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு இனிமே சொல்ல கூடாதுங்க, சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சாமானிய மக்கள் சொல்லலாம், அரசுக்கு இது நன்றாகவே தெரியும் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் வரப்போகுதுன்றது. அது தெரிஞ்சுதான் பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய்க்கு கிளைமேட் மிஷன் உருவாக்குனாங்க. தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன், தமிழ்நாடு கிரீன் மிஷன், இது போன்ற பல திட்டங்கள் பல கோடி ரூபாய்க்கு உருவாக்குனதுக்கு காரணமே என்னன்னா இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான். இப்ப தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய கிளைமேட் ஸ்டுடியோ தான் சொல்லுது மழை அதிகமாக போகுது, இந்த எக்ஸ்ட்ரீம் நாட்கள் இரட்டிப்பாக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3 மாசத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 3 நாட்கள்லயும், 3 நாட்கள்ல பெய்ய வேண்டிய மழை 3 மணி நேரத்திலயும் பெய்ய போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஒரு மாசத்துல எடுத்துக்கோங்க, கடந்த 25 நாட்கள்ல தமிழ்நாட்டுல 3 எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நடைபெற்று இருக்கு. நவம்பர் 23ஆம் தேதி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துல 37 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. சென்னையில 30 சென்டிமீட்டர், 34 சென்டிமீட்டர், இப்ப இங்க 95 சென்டிமீட்டர். அப்ப ஒரு பேரிடர்ல இருந்து நம்ம மீண்டு வருவதற்குள் இன்னொரு பேரிடர் வந்துருச்சு. அப்ப இந்த சூழல் தான் வரப்போகுதுன்னு 10 வருஷமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கடந்த 10-12 ஆண்டுகளாக காலநிலை மாற்றத்தினால தமிழ்நாடு பெரிய அளவுல பாதிக்கப்பட போகுது. இது மட்டும் இல்லாம இது எல்னினோ பீரியட் அப்படின்றதுக்கான வார்னிங்கும் இருக்கு. கடந்த ஆண்டு இந்த ஆண்டு மார்ச் மாதமே பாத்தீங்கன்னா இது எல்னினோ பீரியட், இது சூப்பர் எல்னினோவா மாறக்கூடும். சூப்பர் எல்னினோ வந்துச்சுன்னா நமக்கு பெரிய மழையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா 2015 எல்னினோ காலகட்டத்துலதான் நமக்கு பெருமழை வந்தது. அப்ப இந்த வாட்டியும் பெருமழை வரும்ன்றதெல்லாம் அரசுக்கு நிச்சயமாக தெரியும். அதற்கான இந்த அறிவுரைகள்லாம் இருந்துச்சு. ஆனாலும் அரசு தரப்புல அதிகாரிகள், அமைச்சர்களே இவ்வளவு பெரிய மழையை நாங்க எதிர்பார்க்கலன்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. இனிமையும் இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னால் இனிமே வரக்கூடிய மழையெல்லாம் பெருமழைகள் தான். ஐநாவுடைய பிரசிடென்ட் ஆண்டோனியோ கட்டர்ஸ் அவர் தெரிவிச்சிருக்காரு, இனிமே இயல்பு வாழ்க்கை என்பதே பேரிடருக்கு மத்தியில் தான் அப்படின்னு ஐநா அறிவிப்பு கொடுத்திருக்கு. அதாவது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பெருமழை, பெருவெள்ளம் எல்லாம் இனிமே வருடாந்திர நிகழ்வாக நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 100 இயர்ஸ் ஈவெண்ட்ன்றோம் 2015 நடந்தது. இப்ப இந்த வருஷம் நடந்தது ஒன்ஸ் இன் 47 இயர்ஸ் ஈவெண்ட்னு சொல்றோம். ஆனா 2015க்கும் இப்பக்கும் 7 வருஷம் தான் இருக்கு. அப்ப இனிமே 100 ஆண்டுக்கு ஒரு முறை, 50 ஆண்டுக்கு ஒரு முறை பெருவெள்ளம்லாம் கிடையாது. அதெல்லாம் இன்னும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்க போகுது. அதை எதிர்பார்த்துதான் நம்மளுடைய செயல் திட்டம் இருக்க வேண்டும். இனிமே இந்த ஆக்கிரமிப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம மறந்துடணும். இனிமே எந்த நிலத்தையும், எந்த ஒரு
பொது நிலத்தையும் எந்த நீர்நிலைகளும் ஆக்கிரமிப்பு வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இப்ப அரசு வளர்ச்சி திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் ஆக்கிரமிச்சுதான் வந்து வளர்ச்சி திட்டங்களே வந்து முன்மொழிகிறாங்க. இப்ப 2015 பிரபாகரன், ஏற்கனவே நீர்நிலைகளுடைய நீர் போக்குவரத்து ஏரியாக்கள்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு அதெல்லாம் நம்ம இனி மீட்பது கடினமான விஷயம்னு பல்வேறு இடங்கள்ல அமைச்சர்களே வெளிப்படையா சொல்றாங்க. இதெல்லாம் என்ன பண்ண போறாங்க? இப்ப சென்னை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 40 வருஷத்துல நம்ம அளித்த நீர்நிலைகள் இருக்குல்ல, அதன் காரணமாக தான் சென்னைன்றது தத்தளிச்சிட்டு இருக்கு. 1991ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள நீர்நிலைகளுடைய பரப்பளவு 42 சதுர கிலோமீட்டர். ஆனால் தற்பொழுது 19 சதுர கிலோமீட்டர் தான் எஞ்சி இருக்கு. அப்ப பாதிக்கும் மேல நீர்நிலையை இந்த 30-40 வருஷத்துல நாம வந்து அழிச்சாச்சு, ஆக்கிரமிச்சாச்சு. அப்ப அதுல இருந்து நாம் பாடம் கத்துக்கிட்டோமா? அதனாலதான் நீங்க வெள்ளம் வந்துருச்சு நம்ம உணர்றோம். அப்ப மீண்டும் அந்த நீர்நிலைகளை வந்து நம்மளால மீட்டெடுக்க முடியலையேன்னு கவலைப்படுறோம். அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டோமான்னு கேட்டா இல்ல. நம்ம அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக பரந்தூர் ஏர்போர்ட்டை போய் நம்ம நீர்நிலையில வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ண மாட்டோம். 13 நீர்நிலைகளை அழித்து விட்டு கம்பன் கால்வாய் 43 கிலோமீட்டர் போகக்கூடிய கம்பன் கால்வாயை அழித்து விட்டு அங்க 380 ஏக்கர்ல வந்து நெல்வாய் ஏரி அழித்து விட்டு பரந்தூர் ஏர்போர்ட்ல தான் அங்க 13 நீர்நிலை அழித்துதான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுவேன் அப்படின்னு சொன்னா 4000 கோடி இல்லை 40,000 கோடி செலவு பண்ணாலும் நம்மளால சென்னை மிதப்பதை தடுக்க முடியாது. இதேதான் எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும். அப்போ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரோம், ஒரு வளர்ச்சி திட்டம் எடுத்துட்டு வரோம், இல்ல அந்த நகரத்தை விரிவாக்கம் செய்யறோம்னா கூட காலநிலை மாற்றத்தை உள்ளடக்கிய பார்வை என்பது அவசியமாக வேண்டும். கிளைமேட் சேஞ்சோட பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம நம்ம ஒரு பிளான் பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரோம்னா நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக அமைந்துவிடும். அதுதான் இப்ப நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த டிசாஸ்டர் இதனுடைய பாதிப்புகள்ல நமக்கு சொல்லிட்டு போற ஒரு பாடமா இருக்கு. திரு ஜெயக்கண்ணன், இந்த மாதிரி சூழ்நிலை கூட பரந்தூரில் 4000 ஏக்கரில் நீர்நிலைகளில் விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு அரசு முனைப்பு காட்டுது அப்படிலாம் சொன்னாங்க. அதுக்கு தீவிரப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு தெரிந்த பிறகும் ஏன் தீவிரம் காட்டுது? உடனடியாக ரத்து செய்யலாம். இந்த மாதிரியான இப்போ ஒரு சாரு சொல்கிற மாதிரி ஏற்கனவே 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏன்னா பூவுலகின் அந்த நண்பர்கள் அமைப்பை நம்ம தொடர்ந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த செய்தி குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பரந்தூர் விமான நிலையம் என்பது வளர்ச்சி திட்டங்கள் என்னென்னா மற்ற பகுதிகளில் போய் கொண்டு போகலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் ஏற்கனவே கூட பலமுறை சொல்லியிருக்கேன், சென்னையை சார்ந்து மட்டும் வளர்ச்சி திட்டங்களை நம்ம வந்து செயல்படுத்துவதை முதல்ல தவிர்க்கணும். அவரே சொன்ன மாதிரி சென்னையே ஏற்கட்ட பாதுகாப்பற்ற மாநகரமா சொல்றாங்க. இல்ல அவங்க அதுக்காக சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே தூத்துக்குடிக்கு கொண்டு போகலாம், அதெல்லாம் விரிவுபடுத்தலாம். அதாவது சென்னையை மட்டுமே இலக்காக வைக்காமல் வளர்ச்சி திட்டங்களை மற்ற மாவட்டங்களுக்கும் அது சார்ந்த மாநகர்களுக்கும், இன்னும் சொல்ல போனா இருக்கின்ற ஒவ்வொரு ஊருக்குமே எல்லா அடிப்படை கட்டமைப்புகளையும் செய்யும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாநகரங்களை நோக்கியும் நகரங்களை நோக்கியும் வருவதை தவிர்க்கலாம். அங்க அனைத்து வசதிகளும் இருக்கா? அதெல்லாம் இந்த அரசுல இருக்கா? அந்த அரசு கிட்ட சொல்லணுங்கிறத இப்ப பூவுலகின் நண்பர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லும் போது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அரசு கேட்க மாட்டேங்குது. அந்த ஐடியா உங்கள்ட்ட இருக்கா? அந்த அமைப்பை அழைத்து பேச வேண்டியது இருக்கின்ற அரசு தான். அதற்கான செயல் திட்டங்களை நிபுணர் குழு அமைக்கலாம். அமைக்கல அரசு. இல்ல நான் என்ன சொல்றேன், அது செயல் இழப்பு என்பது அரசு என்பது ஆட்சி அதிகாரம். அப்ப அரசு நிபுணர் குழு இன்னும் இல்ல. இல்ல அவங்க அவரே சொன்னாங்க இதற்கான திட்டங்கள் திட்டக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த திட்டக்குழுவின் அடிப்படையில் வளர்ச்சி திட்டங்களை சொல்லலாம். வானியல் அடிப்படையில் நடக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நிபுணர் குழு இருக்கா இல்லையா சார்? அததாங்க ஏற்கனவே பூவுலகின் நண்பர்கள் இந்த இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை தொடர்ந்து அவர்கள் சந்தித்து சுந்தரராஜன் எல்லாம் அவர் வந்து நேரடியா சந்திக்கிறாங்க. அவங்க அதுக்கான ரிப்போர்ட்ஸை கொடுக்கறாங்க. அரசிடம் திட்டங்கள் வேண்டுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. இல்லங்க, நான் குறுக்கிடலாங்களா? அரசு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில குழுக்களை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்ப பொறுப்பேற்ற உடனே பாத்தீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தனியாக ஒரு துறையாக அமைத்தார்கள். இதுக்கு முன்னாடி அது PWD-ல இருந்தது. இப்ப வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தனியாக உருவாக்கி துரைமுருகன் அவர்கள் தலைமையில அந்த துறை வந்து இயங்கிட்டு இருக்கு. அதற்கு வந்து 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து 100 நீர்நிலைகளை வந்து இந்த 5 ஆண்டுகள்ல வந்து சீரமைப்பதற்கான பணிகள் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி வெட்லேண்ட் மிஷன்ல பாத்தீங்கன்னா 14 வெட்லேண்ட் வந்து இப்ப ரம்சார் லிஸ்ட்ல இருக்கு. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வெட்லேண்ட் தான் ரம்சார் லிஸ்ட்ல, கோடிகரை மட்டும் தான் இருந்தது. வெட்லேண்ட் மிஷனுக்கு வந்து நீங்க நிதி ஒதுக்கீடு அது பண்ணி அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
இந்த வருடம் மட்டும் 13 புதிய வெட்லாண்ட் வந்து இன்டர்நேஷனல் ரம்சார் லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டு சர்வதேச நாடுகளுடைய உதவியுடன் அது வந்து சீரமைக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளட் மிட்டிகேஷனுக்கான கமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. திருப்புகழ் சார் அவர்கள் தலைமையில வந்து இதற்கான ரிப்போர்ட் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இந்த பிளட் மிட்டிகேஷன் ஒர்க்ன்றது நடக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கான கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு பிரத்யேக அட்வைசர் பேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதன் மூலியமாக கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான இனிஷியேட்டிவ் நடத்தப்பட்டிருக்கு. இந்த 2 வருஷத்துல மட்டும் 30க்கும் மேற்பட்ட திட்டங்கள் வந்து ப்ரொபோஸ் பண்ணப்பட்டு அது வந்து அதுக்கான பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கு. இதுக்கான எண்ட் ரிசல்ட் அப்படின்றது இன்னும் 2-3 வருஷத்துலதான் கிடைக்கும். இது கொஞ்சம் ஸ்லோவா தான் அந்த ப்ராசஸ் வந்து எதிங் ஆயிட்டு இருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நாங்க இருக்கோம். இல்ல திருப்புகழ் அவருடைய அறிக்கைகள்லாம் ஓபன் இல்ல திருப்புகழ் சாருடைய அறிக்கை எல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் சொன்னதை வந்து பூவுலகின் நண்பர்களுடைய அமைப்பா மட்டும் இல்லாம வெளிப்பார்வையிலிருந்து இந்த அரசுடைய செயல் திட்டங்கள் என்னங்கிறது தெளிவா சொல்லியிருக்கு. அதையும் பதிவு பண்ணி அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கா சார்? திருப்புகழ் அறிக்கை அப்படிங்கிற வெளிப்படையா அரசு வெளியிடல. அது நாங்களே ரொம்ப நாளா அந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்கோம். திருப்புகழ் அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கை வந்து மக்கள் பார்வைக்கு வந்து வைக்கணும், மக்களோட கருத்து கேட்கணும். மக்களுடைய பார்வைக்கே வைக்காம அதை வந்து இன்ன வரைக்கும் அதை வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபைலாவே வச்சிருக்காங்க. அதை உடனடியாக மக்கள் பார்வைக்கு வைக்கணும் அப்படின்றத நீண்ட காலமாக நாங்கள் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு தான் இருக்கோம். எல்லா விஷயத்தையும் அவர் சொல்றாரு, வெளிப்படையா சொல்றாரு. அரசு என்ன செஞ்சிருக்கு? ஏன் திருப்புகழ் என்ன செய்யணும்னு சொன்னதை ஏன் இன்னும் மறைச்சு வச்சிருக்காங்க? இல்ல அவ்வளவு பெரிய சீக்ரெட்டா? இல்ல இவ்வளவு செய்திகளை வளர்ச்சி திட்டங்களை சொன்னாரு, அது உங்களுக்கு வந்து பார்வையில படல. அது அவருடைய விஷயம். திருப்புகழ் அப்படிங்கிறவரு என்னென்ன செய்யணும் ஒரு கட்டமைப்பு செஞ்சிருக்காங்க. அதை வெளிப்படையா வெளியிடுறதுல அரசுக்கு என்ன தயக்கம்? அதுல என்னங்கறத ஆய்வுக்குழு தான் அவங்க பார்க்கலாம். சரி, இது கேக்கு சார் ரிப்போர்ட்டை வெளியிடுறதுக்கு அதுக்கு ஒரு ஆய்வுக்குழு வேணுமா சார்? அவங்களே ஆய்வுக்குழு தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரி ரிப்போர்ட்டை எடுப்புல வெளியிட முடியாதுங்க. அதுக்கு என்ன சிஸ்டம் இருக்கு? வெளிப்படை தன்மையோட ரிப்போர்ட் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆய்வுக்குழு அமைக்க வேண்டியது இல்ல. அதுல என்ன சாதக பாதகங்கள் பார்த்துட்டு தான் அரசு அறிவிக்க முடியும். சாதகம் இது இருக்கு, பாதகம் இது இருக்கு, வெளிப்படையா அறிவிச்சுட்டு செய்ய முடியும். 2.5 ஆண்டுகள்ல என்ன செய்ய முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு மிக தெளிவாக சொல்றாங்க. இல்ல எத்தனை குழுக்கள் அமைக்க முடியுமோ 2.5 ஆண்டுகளில் இருங்க. நீங்க இருங்க, அந்த குழு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அது மக்களுக்கு தெரியக்கூடாது. அவரே சொல்றது போது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதோட பலன்கள் கிடைக்கிறதுக்கு இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகுங்கிறார். சொல்றாங்க சார். திருப்புகழ் என்ன சொன்னாரு? அது அரசுக்கு வெளியிடுறதுல என்ன ஹிடன் அஜெண்டா இருக்கா சார்? வெளிப்படையாக அறிவிக்கட்டும், அதை பார்க்கலாம். இன்னொன்னு நீங்க சொல்றது போல இல்ல, அரசெல்லாம் பயப்படல. அரசு வெளிப்படையா சொன்னபடி செஞ்சிருக்கோங்கறாங்க. அவர் இதான் சொன்னாருங்கறத வெளிப்படையா சொல்லிருக்கலாமே. இந்த அரசு எதற்கும் பயப்படுகிற அரசு கிடையாது. நீங்க நான் சொல்லக்கூடிய அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கான பணிகள் நடக்குது. மக்களை விரைவாக மீட்பு பணிகள் செய்வதில் இந்த அரசு சிறப்பாக தொடர்ந்து மீட்டு கொண்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும். ஆனா முன்னேற்பாடு எப்படி இருக்குங்கறது தொடர் பேரிடர்கள் நடக்கும்போது தொடர்ந்து மீட்டு தான். முன்னேற்பாடுகள் எப்படி இருக்குங்கறத கேள்வியா இருக்கு. ஆக்கிரமிப்பு தான் முதல் வில்லன், மழை மட்டுமே இயற்கை. ஊருக்குள் வெள்ளம் வெட்கக்கேடு. ஈசான் தான் நம்முடைய வாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. 3 கருத்தாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. பூலகின் நண்பர்கள் இயக்கத்திலிருந்து திரு பிரபாகரன் வீரரசு. நன்றி பிரபாகரன். நெல்லை மாவட்டத்திலிருந்து நெல்லை மாவட்டத்தினுடைய எழுத்தாளர் மதிப்புக்குரிய நாரும்புநாதன். வணக்கம். நன்றி சார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன். நன்றி. வணக்கம். நேர்களை மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி.